என்னை கவர்ந்த ஒரு வார்த்தை. அதெல்லாம் செய்தி துவங்குகிறது. எல்லாரும் படித்து படித்து பழகின ஒரு வார்த்தை தான். மத்தேயு 6ஆம் அதிகாரம், அதாவது 5, 6, 7 மூன்றுமே மலை பிரசங்கம். 5வது அதிகாரம் முதல் வசனம் பாருங்க, மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு இருக்கும். 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா மலையில இருந்து கீழே இறங்கினார். அப்ப அந்த 3 அதிகாரம் தான் மலை பிரசங்க சொற்பொழிவு. அந்த 3 அதிகாரம் நம்ம படிச்சாவே நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். அவ்வளவு இருக்குது அதுல. ஹோல் பைபிள் அதுல வந்து சேருது. குடும்பத்தில் எப்படி இருக்கணும், வெளியில எப்படி இருக்கணும், பர்சனலா எப்படி இருக்கணும், கண்களை எப்படி காத்துக்கொள்ளணும், சரீரம் எப்படி இருக்கணும், எல்லாம் அதுல இயேசு கிறிஸ்து அவ்வளவு அருமையா தெளிவா சொல்லியிருக்கிறார். அதுல ஒன்று பாருங்கள், மத்தேயு 6:33. Seek first of all the kingdom of God, then all will provided unto you. தமிழ், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். சிம்பிள், சிம்பிள் பட் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இயேசு கிறிஸ்து எளிய காரியம் தான் பேசுவார், எளிமையா தான் பேசுவார், சிம்பிளா இருக்கும். அவருடைய போதனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். அவருடைய ஊமைகள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். அவர் பேசிக்கொண்டே இருப்பார். நெல் விதைகளை கூடையில் எடுத்துக்கொண்டு ஒரு மனுஷன் அப்படி போயின்னு இருப்பாரு. அதை பார்த்ததும் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படி எடுப்பார். விதை வசனம், விதைக்கிறவன் தேவனுடைய ஊழியக்காரன், நிலம் உலகம், அப்படி நம்ம அர்த்தம், அதான் அர்த்தம் அதுக்கு. அது போலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அதோட விட்டு இல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படி இல்லை. ரைட்டஸ்னஸ், நீதியை தேடு, இது முதல் கட்டம். எப்படி தேடுவது என்றால் என்ன? இயேசுவை நாம் இங்கே காணலான்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு, அதுல நல்லா இருக்கும். அவர் சொல்லிக்கிட்டே வருவார், ஓடுகின்ற அருவி எல்லாம் தேடி அலைந்தேன் அப்படியெல்லாம் வரும். பார்க்க முடியுமா, மலைகளிலே பார்க்க முடியுமா அப்படியெல்லாம் வரும். நல்லா இருக்கும் அந்த பாட்டு, சிறு பருவம் கேட்டிருக்கிறேன். அதை கடைசியில் அவர் எப்படி முடிக்கிறார்னா, கண்ணீரண்டும் புனலாக நெஞ்சம் அனலாக மண்டியிட்டு விழுந்தேன் நான் திருமறை முன்பாக, விண்ணரசர் அன்புடனே கண் விழிப்பாயென்றார், கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். அப்படிதான் பார்த்தாராம். ஃபுல்லா பார்த்தேன், இயற்கையில பார்த்தேன், அதெல்லாம் எனக்கு திருப்தி இல்லை. ஆனாலும் கடைசியில ஆண்டவர் சொல்றாரு, அந்த திருமறை முன்பாக நீ விழுந்துட்டல, அப்படியே கண்ணை திறந்து பாருன்னாராம். விழித்து பார்த்தால் அந்த வசனத்தை எல்லாம் படித்து பார்த்த பொழுது அந்த வார்த்தையிலே நான் இயேசுவை கண்டேன். வார்த்தை தான் இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தான் இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தார். எனவே வார்த்தையையும் இயேசுவையும் நாம் பிரிக்கவே முடியாது. அதுதான் வேதத்தை படிக்கணும். படிக்கிறீங்களா? எப்பனா ஒரு முறை படிக்கிறீங்களா? அது உங்களுக்கு இயற்கையான அனிச்சை செயல்பட மாறிடும். ஏதோ காலையில் கொஞ்சம், மத்தியானம் கொஞ்சம், நைட்டில் கொஞ்சம், ஏதோ சென்டிமெண்ட்ல எப்பனாலும் படி. அதற்கு ஒரு அளவே கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அதற்கு என்ன செய்யணும்? முதலாவது நம்ம விட வேண்டிய காரியங்களை விடணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஏதோ ஒண்ணு இருக்குது வேற. யோவான் நிருபத்தில் எழுதுகிறார், அப்படி குறுகிய நேரம் 3-4 மணி நேரம் மெசேஜ் கொஞ்ச நேரத்தில் முடிக்கணும், 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும். அதனால நான் ஸ்பீடா பேசின்னு போறேன், நீங்க பிக்கப் பண்ணுங்க. 3:2 பிரியமானவனே, நிருபம் யோவான், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். இதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற அனுபவம். பிரியமானவனே, நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்படி இல்லையே, உன் ஆத்மா வாழ்கிறது போல. ட்விஸ்ட் வச்சாரு பாருங்க, உன் ஆத்மா வாழ்கிறது போல. அப்படி என்றால் ஆத்மா வாழாதபடி, நம் உடம்புக்குள்ள ஆத்மா செழிப்பாக, மகிழ்ச்சியாக, சிரிப்போடு வாழாதபடி வேற ஏதோ ஒண்ணு வாழுது, வேற ஏதோ ஒண்ணு வாழுது. அது ஆண்டவருக்கு பிடிக்காது, கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். ஆண்டவர் அவைகளை அருவருக்கிறார். ஆத்மா வாழ்கிறதா?
ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார், இந்த பழத்தை, குறிப்பிட்ட இந்த பழத்தை பறித்து புசித்தால் சாகவே சாவீர்கள். பறித்து புசித்தார்களே, செத்து போனார்களா? இல்லையே, ஆத்துமா செத்து போனது. அவங்க பண்ண தப்புக்கு தோட்டத்தை விட்டு துரத்துறாரு. அதுக்கு விட்டாங்க. கொஞ்சம் பக்கத்துல தோட்டத்துக்கு வெளியே கொஞ்ச நாள் இருந்தா பார்த்துட்டு எப்பனா சரி வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாரு. இதாண்டா சாகுன்னு துரத்துந்து தான். ஆண்டவர் துரத்துந்து 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. இதுங்க ஓடிச்சு 100 கிலோமீட்டர். என்னன்னா மனைவியோட தனியா ஓடிடலாம். என்னத்துக்கு இனிமே அவருடைய தொந்தரவு? அதான் மேற்பார்வை இல்லாத, கண்டிப்பு இல்லாத, ஆலோசனை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் போகும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டார்கள், அதுபோல நீங்களும் விட்டு விடாதீர்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். Hebrews 10:25 do not miss to go to church. Why? நாளானது சமீபமாய் வருது. The day is approaching. Which day? Jesus coming day. அதத்தாங்க சபைக்கும் இயேசு வருகைக்கும் அங்க லிங்க் கொடுக்கிறார். சபைதான் பரலோகம், உங்கள் வீடு தான் சபை, சபை தான் பரலோகம், பரலோகம் தான் வீடு, குட்டி பரலோகம். இந்த மூணுத்துக்கு ஒரு லிங்க் இருக்குது, குறிச்சிக்கங்க. உங்க வீடு தேவனுடைய வீடு ஆகிய உங்க சபை, மேல நித்திய வீடு. However you give important to your house, that same you must give important to your church. Then matter going to heaven house, நித்திய வீடு, eternal house. அங்கிருந்து தான் இப்படி இல்ல, ஒன் வே டிராபிக். வீட்டுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. குட் டீச்சிங். விசுவாசியே உன் சபையை மறந்து விடாது. இது டைம் பாஸுக்காக போகாது. குற்றம் கண்டுபிடிக்கிற எண்ணத்தோடு சர்ச்சுக்கு வராது. ஆண்டவரை ஆராதிக்கணும், காணிக்கை செலுத்தணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கேட்கணும், எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாருன்னு கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற அனுபவம், விட வேண்டியதை விடு, வாழ வேண்டியது வாழணும். ஆத்மாவில் நன்மைகள் வாழணும், பரிசுத்தம் வாழணும், நீதி நேர்மை வாழணும், தான தர்மங்கள் வாழணும், நல்ல சுபாவங்கள் வாழணும். வாழக்கூடாத இச்சைகள், அசுத்தங்கள், பண ஆசை. இயேசுவே சொல்லிட்டாரு, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவே எனக்கு ஜீவன். அல்லே சொல்லுங்க. சாவு எனக்கு ஆதாயம். The death is gain to me. சொல்ல முடியுமா? 2 நாளும் நான் நெருக்கப்படுகிறேன். உலகத்தை விட்டு, தேகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரோடு அந்த நித்தியத்திலே அழகாக நான் அருமையாக வாழ ஆசை. ஆனாலும் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தா உங்களுக்கு நான் செய்தி கொடுக்க முடியும், பிரசங்கம் பண்ண முடியும், இன்னும் சில ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியுமே, அந்த ஆசை. 2 ஆசைனாலும் நம்ம நெருக்கப்படணும். 2 ஆசை இருக்கணும். இயேசு கிட்ட போய் சேரணும்ன்ற ஆசையும் இருக்கணும், உலகத்துல வாழணும்ன்ற ஆசை இருக்கணும். எதற்காக வாழணும்? தேவ நாம மகிமைக்காக. என்னாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே தவிர தூஷிக்கப்படவே கூடாது. நான் சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, அதனால கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அந்த ஜெப சிந்தையோட நம் நடவடிக்கை, நம் நடக்கை, போனாலும் வந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் அங்க தேவ பிரசன்னம் இருக்கணும். அதை சொல்லுங்க. இயேசு ஒரு இனிய நண்பராக மாறிட்டார்னா நம்ம கூட அவர் நண்பரை போல வருவதை நம்ம உணர முடியும். ஜீசஸ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்ல முடியுமா? சொல்லணும். எங்கேயோ தூரத்தில் இருக்கிறாரு, நம்ம ஜபம் பண்ணி சத்தம் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணி கூப்பிட்டாதான் அவர் கிட்ட வருவாரு அப்படி நினைக்கவே கூடாது. அவர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உனக்குள்ள இருக்கிறார். கடவுள் என்று சொல்லுகிறார்களே, வேற எந்த மதத்துக்கும் பொருந்தாது. கிறிஸ்தவத்திற்கு, கிறிஸ்தவ மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். I am the way, the truth and the life, Jesus told. மதம் அல்ல. Christianity is not a religion or political. Way, the truth and the life. So totally, what is the meaning? Power. Christianity is a power. வேற பதிலே இதுக்கு மேல பெருசு கிடையாது. வல்லமை. யோசித்து பாருங்க. அந்த சர்க்கிள்ல நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கம்மா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கல, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள்.
சிறு பையனா இருக்கிற அப்பத்துல இருந்து சர்ச்சில் இது சொல்லுவார். போத யோசித்து பாருங்க.